மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் 2025 உங்களை விட்டு ஓடப்போகும் பேய், விலகப் போகும் நோய். ஆமாங்க, நடக்க போகின்ற கிரகங்களுடைய பயிற்சி இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதை செய்ய போகுது. நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும், எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். செப்டம்பர் மாதம் மிக முக்கியமான ஒரு மாதமாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் இந்த செப்டம்பர் மாசத்துல 4ஆம் இட கன்னியில் உச்சம் அடைவார். ஸோ மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலகட்டங்க. ஏன்னா இந்த சனி பகவான் 10ஆம் இட மீனத்திலிருந்து இந்த 7ஆம் பார்வையாக அந்த 4ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட சனிவான் வக்ரம் அடையக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் புதனுடைய உச்ச காலகட்டம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. மேலும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தடை எதுவும் செய்ய மாட்டார். நல்ல கிரகம், ஒரு சுப கிரகம் குரு பகவான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் தெய்வ அனுகிரகத்துக்குரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தெய்வத்தினுடைய அருளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக முக்கியமா 3 சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. செப்டம்பர் மாசத்துல சொத்துக்கள் விஷயம் கைகூடி வரப்போகுது. அசையும் அசையா சொத்துக்களை நீங்க வாங்கி குவிக்க போறீங்க, இல்லை அதுல இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. வீடு, கார், வண்டி வாகனம் ஒன்றும் பிரச்சனை தீரும், இல்லை புதுசாக வாங்குவீங்க, இல்லை இடம் மாறுவீங்க, அல்லது புதுசாக மாற்றுவீங்க. இதுக்கு வாய்ப்பு உண்டு. 2வது, படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் இந்த தடை விலகுது. கல்வியாலும் கலையாலும் கௌரவமும் மேடை ஏறக்கூடிய வாய்ப்பும், அதே கல்வியும் கலையும் காசு பணமாக மாற்றக்கூடிய தொழிலும் வேலையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் நிச்சயம் ஒரு மாற்றங்கள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இதை விட மிக முக்கியம், கர்மா தீருது, கடமை தீருது. மிக முக்கியமா மிதுனராசிக்காரங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய துணைக்கு செய்ய வேண்டியது, வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டியது, பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டியது, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் ஒரு கடமையை செஞ்சு முடித்து உங்களுடைய பிரிவினுடைய கடமையை முடிப்பீர்கள். இது செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. யார் தடை செய்தாலும் சரிங்களா, கடமைகள் திருந்து, பொறுப்புகள் திருந்து ஒரு ரிலீஃப் இருக்குது. உங்களுக்கு நிம்மதி என்பது கடமையை பூர்த்தி செய்வது மூலம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான். அப்போ படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட கல்வி உதவி செய்யுங்க, மிகப்பெரிய நல்லது நடக்கும். மிக முக்கியமா விஷ்ணு பகவான் பெருமாளுடைய வழிபாடை தவறாமல் நீங்க பண்ணிக்கணும்.